தினம் ஒரு பரிகார ஸ்தலம். பதவி உயர்வு கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம். சூரிய பகவான் வருடம் 365 நாட்களும் சிவபூஜை செய்யும் சிவஸ்தலம் எங்குள்ளது என்று தெரியுமா? வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று பதவி உயர்வு கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தல சிறப்புகள்: சூரிய பகவான் சாப நிவர்த்தி பெற்ற ஆலயம், வேதவியாசர் வழிபட்ட ஈசன் அருள் பாலிக்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை வியாசர்பாடியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு ரவீஸ்வரர் ஆலயம். வாங்க தரிசிக்கலாம். இத்தல மூலவர் திருநாமம் ரவீஸ்வரர். அம்மன் பெயர் மரகதாம்பாள். ஸ்தல விருட்சம் வன்னிமரம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம். தல வரலாறு: முன்னொரு சமயம் சூரிய பகவானின் மனைவியான உஷாதேவி சூரியனின் உக்கிரம் தாங்க முடியாமல் தனது நிழல் வடிவை பெண்ணாக்கி சூரியனிடம் விட்டுச் சென்றாள். நிழல் வடிவமான அந்த பெண் உஷாதேவியின் பிள்ளைகளிடம் பாரபட்சமாக நடந்து கொண்டாள். இதை அறிந்த சூரியன் அவளிடம் விசாரித்த போதுதான் சூரியனுக்கு அனைத்தும் புரிந்தது. உண்மை அறிந்த சூரியன் உஷாதேவியை தேடிச் சென்றார். அப்பொழுது வழியில் பிரம்மா ஒரு யாகம் நடத்தி கொண்டிருந்தார். மனைவியை தேடிச் சென்ற அவசரத்தில் சூரியன் பிரம்மாவை கவனிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பிரம்மா தன்னை சூரியன் அவமரியாதை செய்ததாக எண்ணி அவரை மானிடனாக பிறக்கும்படி சபித்தார். சூரிய பகவான் தனது சாபம் நீங்க இத்தலம் வந்து சிவபூஜை செய்து வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்றாராம். சூரியனுக்கு இன்னொரு பெயர் ரவி. சூரியன் வழிபட்ட ஸ்தலம் இது என்பதால் இத்தல ஈசனுக்கு ரவீஸ்வரர் என்ற திருநாமம் வந்தது. வேதவியாசர் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது என்பதால் இப்பகுதி வியாசர்பாடி என்று அழைக்கப்பட்டது. இக்கோயிலில் சிவன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இவரது சன்னதி எதிரில் வாசல் கிடையாது. தென் திசையில் உள்ள வாசல் வழியாக நுழைந்துதான் சிவனை தரிசிக்க முடியும். சிவனுக்கு எதிரே உள்ள சுவரில் சிவலிங்கம் போன்ற அமைப்பில் துளை அமைத்துள்ளனர். இதற்கு நேரே நந்தி இருக்கிறது. தினமும் காலையில் சூரியனின் ஒளி சிவலிங்க வடிவ துளையின் வழியாக சுவாமியின் மீது விழுகிறது. தினமும் இங்கு சூரியனே முதலில் சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். ஜாதகத்தில் சூரியன் சம்பந்தமான தோஷம் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் சூரியனை வழிபட்டுவிட்டு சிவபெருமானை வழிபடுகிறார்கள். அரசு வேலை கிடைக்க மற்றும் பதவி உயர்வுக்கு ஏராளமானோர் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்குள்ள முனைக்காத்த பெருமாளையும், கல்வி கலைகளில் சிறந்து திகழ வேதவியாசரையும் குருவோரையில் இங்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்கிறார்கள். மேலும் நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்கள் இங்குள்ள அம்பாளிடம் 7 நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். எனவே இன்றை சென்று வழிபட்டு வாழ்வில் சகல நன்மைகளையும் அடையுங்கள். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு ரவீஸ்வரர் ஆலயம், வியாசர்பாடி, சென்னை 600039. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று. மொத்தம் 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும். அதில் இன்று வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாக என்ன பாடல் என்று பார்க்கலாம். பாடல் 56. வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாக. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்தன் நெஞ்சினுள்ளே, பொன்றாது நின்று புரிகின்றவா, இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே.
இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாகும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோயிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். பதவி உயர்வு கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.